ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் 5 அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ மத்திய அரசு சார்பில் ரீசெண்டாக 5 அதிரடியான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மொதல் அறிவிப்பு என்ன அப்படின்னா, கேஸ் சிலிண்டர் இருக்க பாருங்க, அதில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்போதைக்கு அந்த போர் சூழல் காரணமாக வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் இருக்க பாருங்க, கமர்ஷியல் சிலிண்டரை 50% மட்டும்தான் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த வணிக சிலிண்டருக்கான அனைத்து விநியோக கட்டுப்பாடுகளும் நீக்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் கமர்ஷியல் சிலிண்டர் உங்களுக்கு வழக்கம் போல் சுலபமாக கிடைக்க போகுது அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான எல்லா தடையுமே நீக்கியிருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சில காலமாக கமர்ஷியல் சிலிண்டர் பயன்படுத்துகிறவங்க ரொம்ப சிரமங்களை அனுபவிச்சிருந்தாங்க சிலிண்டர் கிடைக்காம. பட் இதுக்கப்புறம் எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் ஆக போகுது அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. மொதல் அப்டேட். ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பிஎஃப் கணக்கு நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 டேஸுக்கு உங்களுக்கு பிஎஃப்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 26 ஜூன்லேருந்து 29 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. சர்வீஸ் ஆன் மெம்பர் போர்ட்டல் ஒர்க் ஆகாது, எம்ப்ளாயர் போர்ட்டல் ஒர்க் ஆகாது, உமாங் ஆப் வில் பி டெம்பரலி அன்அவைல் டியூ டு ஷெட்யூல் சிஸ்டம் மிக்ரேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வராங்க. அதாவது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிஎஃப்ல புதிய ஆப்பை கொண்டு வரோம், புதிய வெப்சைட்லாம் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேபி அதன் காரணமாக இந்த ஒரு அப்டேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூபிஐ மூலமாக பிஎஃப் பணம் எடுக்கிறது எல்லாமே வரப்போகுது. இதுக்கான அப்டேட் தான். ஏன்னா சிஸ்டம் மைக்ரேஷன் பண்ண போகிறாங்க. அதனால உங்களுக்கு ஒரு 4 டேஸ் ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ என்னென்ன சர்வீஸ் அன்அவைலபிள் அப்படின்னா, கிளைம் சப்மிஷன் பண்ண முடியாது, ப்ராசஸ் பண்ண முடியாது, ஈசிஆர் ஃபைல் பண்ண முடியாது, யூஏஎன் பார்த்தா லிங்க் பண்ண முடியாது, இ பாஸ்புக் சர்வீஸ் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 30 ஜூன் 2026 முதல் பழையபடி உங்களுக்கு சர்வீஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். மேபி புதிய வெப்சைட் வரலாம், புதிய ஆப் வரலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. கண்டிப்பாக இபிஎஃப்ஓ 314 ஸ்கீமை ஃபைனலி அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுறோம். இது ரெண்டாவது அப்டேட். மூணாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்போர்ட் கட்டணத்தை மத்திய அரசு அதிரடியாக உயர்த்திருக்காங்க. ஜூலை 1ஆம் தேதி முதல் 36 பக்கங்கள் கொண்ட சாதாரண பாஸ்போர்ட் கட்டணம் 1500 ரூபாயிலிருந்து 2500 அதிகரிப்பு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக ஆக்க போகிறாங்க. 60 பேஜ் கொண்ட பாஸ்போர்ட் 2000 ரூபாயிலிருந்து 3500 பார்த்தா அதிகரிச்சிருக்காங்க. அவசர தேவைக்கான தட்கல் பாஸ்போர்ட் கட்டணம் இருக்கு பாருங்க, 3500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் பார்த்தா அதிகரிச்சிருக்காங்க. 60 பக்கங்களுக்கான தட்கல் பாஸ்போர்ட் கட்டணம் 4000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் பார்த்தீங்கன்னா உயர்த்திருக்காங்க. இதெல்லாமே ஜூலை 1 முதல் அமலுக்கு வருது. ஸோ பாஸ்போர்ட் அப்ளை பண்ண ஆசைப்படுறவங்க முன்கூட்டியே இந்த 4 டேஸுக்குள்ளே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாகும். இல்லை அப்படின்னா எல்லாத்துலேயுமே 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான கட்டணம் உயருதுங்க. ரெடியாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ அந்த பாஸ்போர்ட் கட்டணம் உயர்வதற்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ட்ராவல் டாக்குமெண்ட்லாம் இருக்குது பாருங்கள். எமர்ஜென்சி சர்டிஃபிகேட்கான கட்டணம், சர்டிஃபிகேட் ஆஃப் ஐடென்டிட்டி இதெல்லாமே கட்டணம் உயருது அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மைனர் அப்ளிகேண்ட் இருக்கு பாருங்க, அதுக்கான கட்டணமும் உயருது அப்படின்ற மாதிரிலாம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதாங்க. ரெடியாக இருந்துக்கோங்க. கட்டணம் உயருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்போர்ட் குடியுரிமைக்கான ஆவணம் இல்லை அப்படின்ற மாரி மத்திய அரசு அதிரடியான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் என்பது வெறும் பயண ஆவணம் மட்டுமே, குடியுரிமைக்கான ஆவணம் அல்ல என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம் அளிச்சிருக்காங்க. பாஸ்போர்ட் சேவா தினத்தை முன்னிட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட தகவல் கூறியுள்ளதாவது, பாஸ்போர்ட் என்பது சர்வதேச பயணத்தை எளிதாக்க அரசு வழங்கும் பயண ஆவணம். ஒருவரிடம் பாஸ்போர்ட் இருப்பது மட்டுமே அவரின் குடியுரிமைக்கான உறுதியான ஆதாரமாக கருத முடியாது. நாட்டில் பாஸ்போர்ட் சேவைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. கடந்த 2025 1.39 கோடி பாஸ்போர்ட்கள் வழங்கப்பட்டன. போலீஸ் சரிபார்ப்பு முடிந்த பின் 6 வேலை நாட்களுக்குள் பாஸ்போர்ட் வழங்கப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் முன் நாட்டில் 77 பாஸ்போர்ட் சேவை மையங்கள் இருந்தது. இப்போ 545 இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பாஸ்போர்ட் வெறும் ஒரு ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் மட்டும்தான். அதை நீங்கள் போக்குவரத்துக்காக மட்டும்தான் பயன்பட முடியும் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. இது குடியுரிமைக்கான ஆவணம் அல்ல அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரூஃபாக பயன்படுத்திக்கலாம், ஐடென்டிட்டி ப்ரூஃபாக பயன்படுத்த முடியாது அப்படின்ற மாரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால்
ஆல்ரெடி ஆதாரும் அந்த உங்களுக்கு குடியுரிமைக்கான ஆவணம் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ பாஸ்போர்ட்டும் உங்களுக்கு குடியுரிமைக்கான ஆவணம் கிடையாது. ஸோ இதுதான் குடியுரிமைக்கான ஆவணம் அப்படின்றத தெரிய வரல. ஸோ இதுதான் ஒரு அப்டேட்டாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரயில் டிக்கெட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் ரயில்களில் டிக்கெட் இல்லாமல் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 250 ரூபா ஃபைன் இருந்துச்சு. இப்போ அதை அப்படியே இருமடங்காக்கி 500 ரூபாய் உங்களுக்கு டிக்கெட் கட்டணமாக வந்து வசூலிக்க போகிறாங்க. ஜூலை 1 முதல் இந்த புதிய மாற்றம் அமலுக்கு வருதுங்க. அதேமாரி நீங்கள் மகளிர் பெட்டியில் ஆண்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னா 2500 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுவும் ஜூலை 1 முதல் அமலுக்கு வருது. அப்படி மீறியும் அவங்க போகாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெடியாக இருந்துக்குவாங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்திருக்க 5 அதிரடியான அறிவிப்புகள். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.